ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். ஈரான்ல தொடர்ந்து போர் பதற்றம் அதிகரித்து வருகிறது. இந்த நிலையில முன்னதாகவே ஈரானின் தாய் வீடாக பார்க்கப்படக்கூடிய ஹார்முஸ் நீரிணை மூலமாக பல இடையூறுகளை ஈரானுக்கு அமெரிக்கா தந்தது. இந்த நிலையில மீண்டும் அமெரிக்க மத்திய கட்டளை தலைமையகம் தற்பொழுது ஈரான் துறைமுகங்கள் மற்றும் கடற்கரை பகுதிகளில் 12 கப்பல்கள், 100 விமானங்கள் மற்றும் 10,000த்திற்கும் மேற்பட்ட படையினரை பயன்படுத்தி வர்த்தக தடை நடவடிக்கையை செயல்படுத்தி வருவதாக அறிவிச்சிருக்காங்க. ஹார்முஸ் நீரிணையில தற்பொழுது என்னதான் நடக்கிறது என்பதனை பற்றி முழுமையாக பார்க்கலாம். அமெரிக்க மத்திய கட்டளை தலைமையகம் ஈரான் துறைமுகங்கள் மற்றும் கடற்கரை பகுதிகளில் 12 கப்பல்கள், விமானங்கள் மற்றும் போர் படையினரை பயன்படுத்தி வர்த்தக தடை நடவடிக்கையை செயல்படுத்தி வருவதாக அறிவிச்சிருந்தாங்க. இந்த தடை நடவடிக்கை தொடங்கியதிலிருந்தே ஈரான் துறைமுகத்திலிருந்து சுமார் 14 கப்பல்கள் தங்களுடைய பாதையை மாற்றி அமெரிக்க கடற்படையின் தடைக்கு இணங்கி திரும்பி சென்றிருக்கு. இந்த நடவடிக்கை மூலமாக ஈரான் துறைமுகங்களுக்கு செல்லக்கூடிய அல்லது அங்கிருந்து வரக்கூடிய கப்பல்களை இரவு பகலாக கண்காணித்து முழுமையாக கட்டுப்படுத்த அமெரிக்கா தீவிரமாக செயல்பட்டு வருகிறது. முன்பு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஹார்முஸ் வழித்தடத்தை முழுமையாக தடை செய்வதாக கூறியிருந்த நிலையில அமெரிக்க ஜெனரல் டான் கேயின் இப்போது தெளிவுபடுத்தியிருக்காரு. என்ன அப்படின்னா, அமெரிக்க ராணுவம் ஹார்முஸ் வழித்தடத்தை தடை செய்யவில்லை என்றும் ஈரான் துறைமுகங்கள் மற்றும் அதன் கடற்கரை பகுதிகளுக்கு மட்டுமே கடற்படை கொண்டு தடை விதிக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் விளக்கியிருக்காரு. இதனால ஈரான் துறைமுகத்தில் இருக்கக்கூடிய சீனா கப்பல், இந்திய கப்பல் என எவ்விதமான வித்தியாசமும் இல்லாமல் அனைத்து கப்பல்களையும் அமெரிக்க முடக்கி வருகிறது. இதன் காரணமாக ஈரானின் வர்த்தகம் தற்பொழுது முடங்கியது மட்டுமல்ல, ஈரானுக்கான நிதி ஆதாரமும் முடங்கியிருக்கு. இதைவிட முக்கியமாக அமெரிக்காவின் இந்த பிளாக்கேட் தொடர்ந்தால் ஈரான்ல உணவு தட்டுப்பாடு மிக பெரியதாக வெடிக்கும் நிலை உருவாகியிருக்கு. ஈரான் மற்ற வளைகுடா நாடுகளைப் போல தன்னுடைய உணவு தேவையில் சுமார் 30 முதல் 40% இறக்குமதி பொருள்களை மட்டுமே நம்பியிருக்காங்க. இப்படி இருக்கும் பொழுது அமெரிக்க கடற்படை 12 கப்பல்கள், 100 விமானங்கள் மற்றும் 10,000த்திற்கும் மேற்பட்ட படையினரை பயன்படுத்தி ஈரானுக்கான இன்அவுட் என இருதரப்பு வர்த்தகத்தையும் முடக்கியிருக்கு. இதன் மூலம் பெரும் நெருக்கடி உருவாகக்கூடிய நிலையும் ஏற்பட்டிருக்கு. சுமார் 7 வாரங்களாக நீடித்து வந்த இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர 2வது சந்திப்பை ஏற்பாடு செய்யக்கூடிய முயற்சியில இருதரப்பும் ஈடுபட்டிருக்காங்க. ஏப்ரல் 8 அன்னைக்கு அறிவிக்கப்பட்ட தற்காலிக போர் நிறுத்தம் இப்பொழுது காலாவதியாக கூடிய நிலையில தான் இருக்கு. இருப்பினும் அடுத்த சந்திப்புக்கான தேதி இன்னும் உறுதி செய்யல. பாகிஸ்தான் இந்த அமைதி பேச்சுவார்த்தை முயற்சியை தொடர்ந்து ஊக்குவித்து வருகிறது. இதே வேளையில நேற்று செய்தியாளர்களிடம் ட்ரம்ப் பேசும் பொழுது இந்த வார இறுதியில பேச்சுவார்த்தைக்கு வாய்ப்பு உள்ளதாக சிக்னல் கொடுத்திருந்தாரு. இந்த பேச்சுவார்த்தைகள்ல ஈரான் தரப்பு ஆரம்பம் முதல் முக்கியமான கோரிக்கையையும் முன்வச்சாங்க. ஹார்முஸ் மீதான தன்னுடைய உரிமையை நீண்ட கால உத்தியாக மாற்றக்கூடிய வகையில அதை முக்கிய கோரிக்கையாக சேர்த்துள்ளது. இதனை தாண்டி அணு ஆயுதம், செறிவூட்டப்பட்ட யுரேனியம் போன்ற விஷயங்கள் இருந்தாலும் ஈரானுக்கு நீண்ட கால அடிப்படையில நிதி ஆதாரம் அளிக்கக்கூடிய விஷயமாக ஹார்முஸ் இருக்கும் காரணத்தால இதை எக்காரணத்தை கொண்டும் விட்டு கொடுக்க கூடாது அப்படின்ற ஐடியாவில் ஈரான் இறங்கியிருக்காங்க. ஆனால் தற்பொழுது அமெரிக்க கடற்படை பலமாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய வேளையில எப்படி ஈரான் ஹார்முஸை திரும்ப பெறும் என்பது அடுத்த கேள்வி. இது அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகள்ல முக்கிய இடம் பிடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போதைய நிலைமை மிகவும் முக்கியமான கட்டத்தில் இருக்கு. இந்த பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தால் ராணுவ ரீதியான தாக்குதல்கள் நடக்கவும் வாய்ப்பு இருக்கு. இது பற்றி நீங்கள் நினைக்கக்கூடிய கருத்துக்களை மறக்காமல் பதிவிடுங்கள். இது போன்ற உலக செய்திகளுக்காக எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள் ஜெம் தொலைக்காட்சியோடு. ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம்.